விஜயோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3 விடயங்களில் கவனமாக இருக்கணும். கூட்டணி கட்சிகளில் கவனமாக இருக்கணும், கூட இருக்கிறவங்கள கவனமாக இருக்கணும். பிப்ரவரிக்குள்ளே கூட இருக்கிறவங்க மூலமாக ஒரு பிரச்சனை வந்து போகலாம். கூட இருக்கிறவங்ககிட்ட தான் கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். யாரோட இருக்காங்கன்றத பொறுத்து தான் இந்த தடவை டிவிக்கே இடம் பிடிக்கும். தனியாக இருக்கும்போது டிவிக்கே இடம் பிடிக்குமா அப்படின்னா கிரக அடிப்படையில் எனக்கு தெரிந்து கம்மி தான். கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் 7ஆம் இடம் இறங்கி இயங்குகிற பட்சத்தில் 30 சீட்டுக்கு மேலே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம்லாம் தாண்டி மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியட் கிரியேட் ஆகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் சூரியனுடைய பொசிஷன் புதனும் வந்து அங்கே உட்காரக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர் ஏப்ரலுக்கு மேலே சூப்பராக வந்து அவருடைய அமைப்பு இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்பீட்னஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த ராகு அதை வந்து இயக்கி காட்டுவார். அப்படின்ற போது விஜய் ஜெயிப்பாரா, விஜய் தனியாக நின்று அவரோட விஜய் நிற்கிறாரான்னு பார்ப்போம். இது கேட்டால் அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். சரி, நான் வந்து பப்ளிக்காக எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து பிரம்மா என் கழுத்தை பிடிச்சி அடிப்பான், உன்னை பிரபஞ்சத்தெல்லாம் சொல்ல சொன்னேன்னா அப்படி முதல்ல விஜய் எலெக்ஷனில் நிற்கிறாரான்னு பார்ப்போம். ஏன்னா இப்படி சொல்லி விஜய் கட்சி நிற்கிறது இருக்கட்டும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அவருக்கான ஆளுமை இந்த கட்சியை வலுப்படுத்தும். அவர் நிற்கிறதும் நிற்காததும் அவருடைய கிரக அமைப்புன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு நாளில் என்ன வேணால் மாறிடலாம். கட்சி டேட் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் செஞ்சு இப்போ வரைக்கும் வந்தால் தான் நம்ம தாக்கலே பண்ண போகிறோம். அப்போ அந்த டேட் அவருக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நிறைய அஸ்ட்ராலஜர் அவருக்கு சொல்கிற பட்சத்தில் அவர் எலெக்ஷனில் நிற்பார். இல்லாட்டி அது எகெயின் ஒரு மாதிரி இந்த ஒரு 3 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக தான் விஜய் ஹேண்டில் பண்ண வேண்டிய அமைப்பாக இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. பட் டிவிக்கே இந்த அளவுக்கு மாஸ் காட்டும் இந்த தடவை. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டணியிலையும் இருப்பாங்க. கூட்டணி வச்சா நல்லதுன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி இருப்பாங்கலாம் நான் சொல்லலை. நான் இன்னும் கேட்டு சொல்கிறேன். அதனால் கூட்டணி வச்சா நல்லது. ஏன்னா கடகம் அப்படின்னாலே கடகத்தால் தனியாக இயங்க முடியாதுங்க. நான் திரும்ப ஒரு குவாலிட்டி விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், நான் எப்படின்னு எனக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த அடிப்படையில் விஜயோடைய ஜாதகம் கடக ராசியாக இருக்கனால கடகத்திற்கால் தனியாக இயங்க முடியாது என்கிற தன்மையில் பல பேரோட சேரும்போது இல்லை தனக்கு நம்பிக்கையான ஒரு ஆளோட சேரும்போது நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசியாக இருந்தால் கூட ஹோட்டல் போகும்போது 4 பேரை கூப்பிட்டு போவாங்க. இது அவங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன். புரியுதா? குவாலிட்டி அதுதான். தனியாக வந்து அவங்களால வந்து அதே சிம்மராசிக்காரங்க போய் தனியாக உட்காந்துப்பாங்க. சிங்கம் அப்படி தாண்டா அப்படி. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி இந்த கடகத்துக்கு சேரும்போது யோகத்தை கொடுக்கும் என்கிற அமைப்பில் விஜய் அவர்கள் சேர்ந்தார்களே ஆனால் யோகத்தை கொடுக்கும்.